ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது எதிர்காலத்தையும் அதன் முடிவையும் கூட அறிந்தவர் நம்முடைய தேவன். அதனால் அவரே நமக்கு திட்டங்களை வகுத்து அந்த வழியிலே நம்மை நடத்தி செல்லுகிறார். அதை கண்டடைய நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். நமது வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு நேரிடும் போது தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணலாம். நாம் அவரை தேட வேண்டும். நீங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடுவீர்களானால் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய நோக்குடன் வாழும் ஒரு புதிய வாழ்வை தர ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் முழு நம்பிக்கை உள்ள எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதே அவருடைய அநாதி சித்தமாகும். எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனெனில் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். எந்த வேளையையும் அவரை நோக்கி கூப்பிடுகிற சுதந்திரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு எப்போதும் உண்டு என்ற நிச்சயத்தை தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், நாட்டிலும் வீட்டிலும் எது நேரிட்டாலும், வியாதியோ மரண ஆபத்தோ எதுவானாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரை தேட வேண்டும். தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடுங்கள். தேடினால் அவரை கண்டடைவீர்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். தேடும் பொழுது வார்த்தைகள் வழியாகவோ சிருஷ்டிப்புகள் வழியாகவோ ஏதேனும் ஒரு விதத்தில் அவர் உங்களோடு இருக்கும் நிச்சயத்தை உங்களுக்கு தருவார். தேவ பிள்ளையே, நீயும் உன் தேசமும் தேவனை தேடுவீர்களானால் உன் தேசத்தையும் உன்னையும் தேவன் ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் எங்கள் தேசத்தையும் மக்களையும் ரட்சித்து ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் தேச மக்களுக்கு உமது நற்செய்தியை எடுத்துரைப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தந்தள்ளும். தேவன் எங்கள் தேசத்துக்கு தந்திருக்கிற சகல வளங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்களுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் வசிக்கும் அனைத்து மக்களும் ஆரோக்கியத்தோடும் பாதுகாப்போடும் ஆசீர்வாதமாகவும் நல்லிணக்கத்தோடு வாழவும் கர்த்தர் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை காண்கிறவர்கள் உமது சாயலை காணத்தக்கதாக உமது வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க அருள் தாரும். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தில் அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கவும், பிள்ளைகளை தீமைகளிலிருந்து விலக்கி ஆரோக்கியத்தோடு வளர்க்க வேண்டிய ஞானமும் வழிகாட்டுதலும் தந்தளவும், வீட்டில் எப்போதும் கவலைகள் நீங்கி கர்த்தரின் சந்தோஷம் நிரம்பி இருக்கவும் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் கடன்கள் தீரவும் அன்றாட தேவைகள் சந்திக்கப்படவும் கிருபை செய்யும். அப்பா, வெளியில் செல்லும் போதும் பிரயாணங்களின் போதும் உமது தூதர்களால் எங்களை காத்தள்ளும். எல்லா ஆபத்துகளுக்கும் எங்களை தப்புவியும். ஆண்டவரே, பாவ சோதனைகளை வெல்லவும் உமக்கு பிரியமாய் வாழவும் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கவும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தள்ளும். எப்போதும் விழிப்போடு இருந்து ஜெபிக்கும் பரிசுத்த எங்களுக்குள் ஊற்ற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றாடம் எங்கள் தேசத்தில் பல இடங்களில் நடைபெறும் துணிகர பாவங்கள், முன் பகை விரோதம் காரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்கள், சிறு குழந்தைகளுக்கு நேரிடும் பாலியல் வன்கொடுமைகள் போன்ற சம்பவங்கள் முற்றிலும் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசம், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், தொழிலில் நஷ்டமடைந்தவர்களுக்கு ஏற்ற ஆலோசனை தந்தள்ளி தொழில் மேன்மையடைய செய்யவும் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களில் உயர்கல்வி படிக்க முடியாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து படிப்பை தொடர ஆசீர்வாதமாய் வாழ உதவிட ஜெபிக்கிறோம். அப்பா, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், மாணவர்கள் சகல தீமைக்கும் விலக்கி காக்கப்படவும் பரிசுத்தமாய் வாழவும் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளிநாடுகளில் வாழுகிற பிள்ளைகளை கர்த்தருடைய செட்டையின் மறைவில் காத்து அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கர்த்தருக்குள் மைந்து கலிகூற கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, ஆன்லைன் மோகத்தில் சிக்குண்டு தங்கள் வியாபாரம், வேலை மற்றும் குடும்பத்தில் நஷ்டத்தை சந்திக்கும் நபர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அனைத்து மாநிலங்களும் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் சமாதானமாக வாழவும், எல்லா இடங்களிலும் நடைபெறும் மிஷினரி பணிகள் மூலமாக நற்செய்தி பரவவும், சபைகள் வளர்ச்சியடையவும், மிஷினரி ஸ்தாபன தலைவர்கள், ஊழியர்கள், ஊழியங்களை தாங்கும் விசுவாசிகளை, சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக அவர்கள் மன விருப்பம் வேண்டுதல் அங்கீகரித்து நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, ஜெபத்திற்கு ஏற்ற பதில் தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கே நன்றி செலுத்துகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.